தஞ்சை சுற்றுவட்டாரங்களில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை தொடங்கி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதாவது பூங்குழலி, தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழையாக கடந்த நேற்று மற்றும் இன்று இரண்டாவது நாளாக பெய்து வருகிறது. காலை முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில மாலை நேரத்தில் கடந்த 2 நாட்களாக சூறை காற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக பெய்து வருகிறது. இது தஞ்சை மக்களிடையே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு நேரங்களில் கோடை வெப்பம் என்பது தனியாமல் வீடுகளில் வெப்பமாகவே இருக்கும். ஆனால் தற்பொழுது கடந்த 2 நாட்களாக மதியம் மற்றும் மாலை நேரங்களில் கனமழையாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இரவு நேரங்களில் குளிர்ச்சியான சூழல் காணப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வடகால், வெட்டிப்பாளையம், களிமேடு, பள்ளியாரகரம், அதே போல பிலார், நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையாக 2வது நாளாக பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக கோடை சாகுபடி செய்த விவசாயிகள் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கோடை சாகுபடி கடந்த மாதமே தொடங்கிவிட்ட நிலையில் தற்பொழுது அந்த கோடை சாகுபடிக்கு தற்பொழுது மழை தேவையில்லை. இந்த மழை காரணமாக கடலை, உளுந்து, எள் உள்ளிட்ட பயிர்கள் சிறிது பாதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து இந்த பெய்யக்கூடிய மழை கோடை நெல் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் போர்வெல் பயன்படுத்தக்கூடிய பணி என்பது சற்று குறையும். இருந்த போதிலும் இந்த மழை தொடர்ந்து பெய்தால் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து சற்று குளிர்ச்சியாகவே காணப்படும். இந்த மழை என்பது தொடர்ந்து 2வது நாளாக தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வருகிறது. தற்பொழுது பெய்யக்கூடிய மழைக்கு சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவிற்கு இந்த மழை கனமழையாக பெய்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் ஹுசைன்.